ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ் சங்கீதி சேலம் மாவட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 4.1 ஆம்பிளிஃபையர் தான் பார்க்குறோம். 4.1னா 2 12 இன்ச் ஸ்பீக்கரு, 2 10 இன்ச் ஸ்பீக்கரு, ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து இதுல இருக்கு. இதுல வந்து என்னன்னா அவங்க கஸ்டமர் ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. சுவிட்ச் மாத்தணும் அப்படின்னா அது 10 இன்ச் ஸ்பீக்கர் நார்மல் லெஃப்ட் ரைட்டா பாடணும் அல்லது சரவணா பாடணுன்ற மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிருக்கோம். உள்ள என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம், என்ன மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 ஆம்பியர்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். டயோடு வந்து 5010 யூஸ் பண்ணிருக்கோம். 4 10,000 MFT யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பவர் செக்ஷன். பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் அப்படின்னா நம்ம கிக்கர் போர்டு வந்து இதுல யூஸ் பண்ணிருக்கோம். பிரிட்ஜ் ஓப்பர் யூஸ் பண்ணி இது வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணிருக்கோம். 12 இன்ச்சு சப்வூஃபருக்காக. சப்வூஃபர் வந்து கஸ்டமர் வந்து ஸ்வீட்டார் வந்து போடுறதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக இது வந்து வச்சிருக்கோம். பவர் ஆம்பு லெஃப்ட் ரைட்டுக்கு அப்படின்னா நம்ம கேஎம்எஸோட ஃபேட்மேன் 4TR போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 2 டிரான்சிஸ்டர்ல ஒரு 12 இன்ச்சு பட போகுது. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்காகவும் இது சரௌண்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே லெஃப்ட் ரைட் மாதிரியும் ஆக்ட் ஆகும் இந்த சுவிட்சை மாற்றும் பொழுது. அடுத்தது ப்ரீ ஸ்டேஜ் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீ போர்டு வந்து சப்வூஃபர் எப்பவுமே வீட்டுக்கு அப்படின்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற 2-in-1 V2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல LM324 பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஜம்பர் வந்து LM324 பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம அவுட் வந்து யூஸ் பண்றோம். இந்த அவுட் வந்து வீட்டுக்கு பக்காவா மேட்ச் ஆகும். அடுத்தது ப்ரீ பாத்தீங்க அப்படின்னா அபெக்ஸ் TB3 இதுல வந்து மிட்டு வெளியில எடுத்து பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து தறி அப்படின்னும் பொழுது மிட்டு வந்து நல்லா வெளியில வரணும். அதுக்காகவே நம்ம வந்து அபெக்ஸ் TB3 வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். சரௌண்டு நம்மளுடைய KMS மினி சரௌண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 3 பக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் எதுக்காக அப்படின்னா லைட்டுக்கு ஒன்று, அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம இதுல வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா வியூ மீட்டர் வந்து பிக்சல் எல்இடி வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பிக்சல் ஸ்டிப்பு 5 வோல்ட் எல்இடி பிக்சல் ஸ்டிப்புக்கு ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து வியூ மீட்டருக்காக நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். இது ஏற்கனவே இந்த டைப்ல பண்றதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணோம். அப்போ வந்து அதை செய்ய முடியல. இந்த தடவை வந்து பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேனலும் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். இது வந்து லைட் பாசிங்கு. ஸோ வியூ மீட்டர் போடும்பொழுது இந்த லைட் வெளியில் நம்மளுக்கு தெரியும். வியூ மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிக்சலுக்கு வந்து டேட்டாவும் நம்ம போர்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பிக்சல் டேட்டா ரன்னிங் லைட்டு, இந்த வண்டியில முன்னாடி வைக்கிற பவுன்சிங் பால், அதுக்காக டேட்டா வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். பவுன்சிங் பால் டேட்டா, அந்த பவுன்சிங் பால் டேட்டாவை ப்ரோக்ராம் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா டாட் பிசிபியில் வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து சென்சிட்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது தனியாக நான் வந்து ஒரு போர்டு மறுபடியும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா 3 ரிலே வர்றது, எக்ஸ்ட்ரா 3 ரிலே நம்ம வந்து வச்சு பேரலல் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சிக்னலை அந்த சென்ஸ் பண்ணுற டிசியை சென்ஸ் பண்ணுறதுக்கான ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா தனியாக போட்டு ஒயர் கொடுத்து இந்த போர்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ஆம்பிளிஃபையருடைய டீட்டெயில். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் வந்து கஸ்டமேடு, இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து கஸ்டமேடு பண்ணது இந்த பேனல். மெயினாக இந்த பேனலில் இந்த இடத்துல ஒயிட் வர்றதும் நான் சொல்லி வாங்கினது தான். ஏன்னா இந்த வியூ மீட்டர் இங்க வச்சு செய்யணும் அப்படின்றது ஒரு 1.5 வருஷ பிளான். 1.5 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டோம். ஒரு பேனல் ரெடி பண்ணி வாங்கினோம். ஆனா அந்த செட்டு அப்ப செய்ய முடியல. இப்பதான் வந்து இது செஞ்சிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் டீட்டெயில் இப்போ பார்த்துட்டோம். இதனோட ஃபுல்லா ஒர்க்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது 4 பாட்டு தூரமா இருந்து பக்கமா இருந்து அந்த மாதிரி எடுத்தது எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே லிங்க்ல கொடுக்குறேன் பாருங்க. அப்படியே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுக்குறேன். அதுலயும் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், பாருங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூ மீட்டர் தான் நான் வந்து ரெடி பண்ணது. பார்த்தீங்கன்னா 12 எல்இடி ஒரு சைடுக்கு, அதுக்கேற்ற மாதிரி பேனல் போட்டு ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக இது வந்து செஞ்சிருந்தா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னே எனக்கு தோணுனது. ஆனால் அப்போ இருந்து செய்யவே இல்லை, அப்படியே இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில செட்டு வாங்கி வச்சுருப்போம். வேலை செஞ்சால் அரை நாளில் செஞ்சிடலாம் அல்லது ஒரு நாளில் செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கான நேரம் இருக்காது. அதாவது நேரம் இருக்கும்போது அந்த செட்டு ஞாபகம் வராது. ஞாபகம் வரும்போது ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு செட்டு ஏதாவது ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஐடியாவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, இந்த தடவை இந்த செட்டில் வச்சு பார்த்தலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பேசவே இல்லை.
எக்ஸ்ட்ராவாக இதில் நான் வந்து பண்ணேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அவர்கிட்டயும் சொல்லிட்டேன். "அண்ணா, இது மாதிரி இதை ரெடி பண்ணி பார்க்கலான்னு ஒரு எண்ணம். அதுக்காக தான் இது வந்து இதை நான் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வியூ மீட்ரு